இப்ப இம்பெண்டிங் த்ரெட் இருக்குல்ல, நம்ம வார் போலாமா வேணாமா அது நடந்துட்டு இருக்கு ஓகே சார். இல்ல. So அதுக்கு ப்ரிப்பரேஷன், சப்போஸ் வார் ஆச்சுன்னா என்னென்ன சூழ்நிலை ஆகும், சர்க்கம்ஸ்டான்சஸ், அதை ம் பத்தி அதுக்கு ப்ரிப்பரேஷனாக ம் நம்ம பப்ளிக் அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு இந்த மாக் ட்ரில்னு சொல்லுவாங்க. மாக்னா ஒரு டிராமா மாதிரி. ம். இல்ல இதுக்கு முன்னாடி நிறைய மாக் ட்ரில் நடந்திருக்கு. பட் இந்த சூழல்ல நடக்கிற மாக் ட்ரில்லுக்கும் இதுக்கு முன்னாடி அந்த மாக் ட்ரில்லுக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? ஆக்சுவலி அடிக்கடி மாக் ட்ரில் பண்ணுவாங்க. மாக் ட்ரில் பண்ணுவாங்க, அது லோக்கலைஸ் மாக் ட்ரில். ஒரு ஃபயர்னா ஃபயர் இன்சிடென்ட்டுக்கு எப்படி நம்ம பாதுகாப்பு பண்ணணும், ம் இல்ல ஒரு ஹைஜாக் சுச்சுவேஷன்னா அதுக்கு எப்படி பாதுகாப்பு, அது மாதிரி மாக் ட்ரில்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க போலீஸ் அண்ட் கமாண்டோ ஃபோர்ஸ். இல்ல பப்ளிக் கூட ம் earthquake வந்துச்சுன்னா எப்படி பண்ணுவாங்க, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. இது ஆமா. வந்துட்டு வார் ப்ரிப்பரேஷனுக்கு ம் பண்ற மாக் ட்ரில். ஆ சார், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் கலந்துப்பாங்க சார் இதுல ஆக்சுவலி? இன்க்ளூடிங் சிவில் எல்லாரும் தான் கலந்துக்கணும். பட் இப்போ வந்து கவர்மெண்ட் வந்துட்டு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. லைக் சார். இப்போ போலீஸ், டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், எல்லா இந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்குள்ள என்சிசி, இந்த ஈவன் பேராமிலிட்டரி ஃபோர்ஸ், இந்த ம் ஸ்கவுட்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ம் ஹாஸ்பிட்டல்ஸ், ஏர்போர்ட்ஸ், ம் மால்ஸ், எல்லாருக்கும் தகவல் வரும். இப்போ சார். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சொல்லியிருப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு சொல்லிடுவாங்க, ஓகே நீங்க சார். இந்த இத்தனை மணிக்குள்ள இத்தனை மணி வந்து இந்த ஆக்டிவிட்டிஸ் கேரி அவுட் பண்ணுங்க. ஃபார் ம் எக்ஸாம்பிள் இன்டர்நெட் கட் பண்ணிடுங்க. ம் இப்போ இப்போ நாளைக்கு வேணும்னா எத்தனை மணிக்கு இருந்து ஒரு பர்டிகுலர் டைம் சொல்லாமலே இன்டர்நெட் கட் பண்ணிடுவாங்க, டெலிஃபோன் லைன்ஸ் கட் பண்ணிடுவாங்க, ம் கம்யூனிகேஷன் கட் பண்ணுவாங்க. அப்போ அந்த சர்க்கம்ஸ்டான்ஸ் நம்ம என்ன எப்படி ரியாக்ட் பண்ணணும், அது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதுவும் வரும். அதுவும் சொல்லுவாங்க. இப்போ வாட்டர் சப்ளை வரல, ம் இப்போ கரண்ட் இல்ல, ம் அப்போ நம்ம பயப்படக்கூடாது, பேனிக் ஆகக்கூடாது. நமக்கு தெரியும் இது இப்போ இது மாதிரி சூழ்நிலை எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ஒரு போலி பயிற்சி, பட் ஆக்சுவலா கூட இது மாதிரி நடந்து நம்ம எங்க என்ன பண்ணணும். So ம் அதுக்கு இப்பயே நம்ம தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். ம் நம்ம பேக்கப் சார்ஜிங் எல்லாம் பண்ணி வைக்கணும். மொபைல் சார்ஜ், அது வேற இன்வெர்டர் சார்ஜிங் அது மாதிரிலாம் பண்ணி வைக்கலாம். லைட் ஆஃப் ஆயிடும், கரண்டே இருக்காது, எலக்ட்ரிசிட்டி இருக்காது. நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும், லைட் ஆனே பண்ணக்கூடாதுன்னு. இப்ப பொதுமக்களும் தயார்படுத்துறதுக்கான ஒரு ஒத்திகை தான். ஆமா ஆமா, பொதுமக்களுக்கு தயார்படுத்துறதுக்கு பிளஸ் மெஷினரி. இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கூட ஃபுல் ஸ்ட்ரென்த்ல ஒர்க் ஆகணும்ல. அப்போ ஆமா சார். இப்போ ஆ. எல்லாரையும் லீவ்ல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிடுவாங்க. ம் அது லெட்டர் அனுப்புறது, கால் பண்றது, நீங்க வாங்க டியூட்டி. அது நாளைக்கு நடக்குமா இல்லைன்னு தெரியாது, ஆனா இதெல்லாம் இப்போ தயார் ரெடியா இருக்கணும். ம் சப்போஸ் ம் நாளைக்கு எப்பயாவது வார் நடந்துச்சுன்னா ஃபுல் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா ஃபங்க்ஷன் ஆகணும், எல்லா டிபார்ட்மெண்ட் ஃபுல்லா ஃபங்க்ஷன் ஆகணும். ம் அப்போதான் எல்லாம் அதோட ப்ரிப்பரேஷன் ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட்ஸும் பண்ணுவாங்க. ஓகே. அப்புறம் இந்த ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்றதெல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த போலி செய்தி எல்லாம் ம் இருக்கக்கூடாது. ம் டிவி சேனல்ஸ், ரேடியோ சேனல்ஸ், ம் எல்லாரும் எது மாதிரி நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணணும், ம் ம் அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணணும். நம்பகமான தகவலை எதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பத்தி. அப்படியெல்லாம் இருக்கும். ஓகே. அண்ட் எல்லா ஆர்கனைசேஷன், நீங்க என்சிசி நான் சொன்னேன்ல, என்சிசி அது மாதிரி சிவில் டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷன் என்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ் இருப்பாங்க, ஓகே சார். ஸ்கவுட்ஸ் இருப்பாங்க. ம் அவங்களெல்லாம் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ், ம் அப்புறம் டிராஃபிக் டைவர்ஷன்ஸ். ம் இப்போ சப்போஸ் ஏர்போர்ட் த்ரெட்ல இருக்குன்னா ஏர்போர்ட் போற வழியா எல்லாம் சிவில் மூவ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஓகே சார். ஒன்லி ஆர்மி கார்னர்ஸ் தான் போகும், இல்ல மிலிட்டரி தான் போகும், அப்படிலாம் பண்ணுவாங்க. ட்ரெயினை ஸ்டாப் பண்ணிடலாம். ம் இல்ல அது மாதிரி ட்ரில்ஸ். இப்போ வார் நடக்குதுன்னா எது பாதிக்கப்படுமோ, எது அஃபெக்ட் ஆகும், அந்த அந்த அதை கிரியேட் பண்ணுவாங்க. ம் ம் சார், இந்த நியூக்ளியர் பிளான்ட், இப்ப ஹார்பரு, ஏர்போர்ட், அதெல்லாம் கூட இப்ப எப்படி ஒளிச்சு வைக்கணும், அது கேமப்ளாஜ் பண்ணிடுவாங்க. ஆ அது மேல இருந்து பார்க்க தெரியாது இல்ல, தெரியக்கூடாது இல்ல, அதனால கேமப்ளாஜ் சொல்லுவாங்க. அது ஹைட் பண்ணிடுவாங்க, அதுக்குன்னு கவர் எல்லாம் இருக்கும். ஓ அதெல்லாம் ஹைட் பண்றது எங்கெங்க ஃபெசிலிட்டி இருக்கு ஓ அதை அது கவர் அது மூடி பண்ணிக்கலாம். மூடி வைக்கிறதுக்கான இதுவும் மூடி இருக்கா சார்? வைக்கிறா, அது ஒரு அது மூடி கவர் பண்ண வைக்கிறது. முடியுமா சார்? அவ்வளவு பெரிய பிளான்ட் அதை வச்சு? அதெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம், இருக்கு அது ஓ, உங்களுக்கு சிஸ்டம் வந்து அது இருக்கு. தெரியாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த தெரியாத சிக்னல். அளவுக்கு, ஏர்ல இருந்து தெரியாத அளவுக்கு, போட்டோ எடுக்காத அளவுக்கு, அங்க இருக்க மூவ்மெண்ட் தெரியாத அளவுக்கு எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க. சார், இப்ப வண்டி எல்லாம் ஏர்போர்ட் இருக்கு. வந்து இப்ப அங்க வந்து ஒரு ஒத்திகை பண்றாங்கன்னா, ட்ரில் பண்றாங்கன்னா, அப்ப ரேடார் எல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைக்கணுமா சார்? அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா ட்ரில் ரேட்டா பண்ணும்போது? ஃபங்க்ஷனலா இருக்கும், ஆனா அது எங்க இருக்குன்னு தெரியக்கூடாதுல்ல. ஓகே அது சார். எங்க இருந்து ஆப்ரேட் ஆகுது, டம்மிஸ் கிரியேட் பண்ணுவாங்க. வேற ம் ஆக்சுவல் ரேடர் ஒரு இடத்துல இருக்கும், அந்த டம்மி ரேடர் வேற இடத்துல இருக்கும்.
அதை வேணா வெளிப்படையா காமிக்கலாம். ம் எனிமையை கன்ஃபியூஸ் ஆயிடும் இல்ல. அந்த அந்த ட்ரைனிங் அந்த ட்ரில் எல்லாம் அவங்க பண்ணுவாங்க அந்த டிபார்ட்மெண்ட். ம் ம் எவாக்குவேஷன் ட்ரில்ஸ், எவாக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் நம்ம படம் பார்த்துட்டு இருக்கும்போது சைரன் வந்துருச்சு, ம் அப்ப அந்த சினிமாவில இருந்து எல்லாம் எப்படி நம்ம வெளியே வரணும், ம் இல்ல ஹை ரிஸ்க் ஜோன்ல இருந்து எங்க வெளியே வரணும், மார்க்கெட் டி நகர் மார்க்கெட்ல எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க, அவங்க எங்க போய் ஒழியணும், ம் ம் எப்படி அங்கங்க இருக்க இயர் மார்க் பண்ணிடுவாங்க. இந்த ஹோட்டல்ல இவ்வளவு பேர் போயிடலாம், இந்த ஹால்ல இவ்வளவு பேர் அக்காமடேட், அந்த டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க இப்போ. ஓகே. அது அந்தந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மூலமா அப்படி எடுப்பாங்க. எல்லா போலீஸ் டிபார்ட்மெண்ட் டாஸ்க் ரெவன்யூ. கொடுத்துருப்பாங்க. கரெக்ட். ஓகே சார். சார் இப்ப அதுல டிஸ்ட்ரிக்ட் நமக்கு அத்தாரிட்டிஸ், ஹோம் கார்ட்ஸ், சிவில் டிஃபென்ஸ் ஆ, எல்லாருமே இன்வால்வ் ஆகுங்க. சார் இதுல இருந்தாலும் இதுல வந்து இந்தியன் ஆர்மியோட ரோல் வந்து இந்த மாக் ட்ரில்ல இம்பார்ட்டன்ட் இல்லையா சார்? அவங்களோட ரோல் என்னவா சார்? எப்படி அதை அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்களது எல்லாம் மாக் ட்ரில் இல்ல, எங்க ஆக்சுவல் ட்ரில் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவல் இப்ப எல்லாம் கிராஸ் செப்பரேட்டா? பண்ணணுமா இல்ல, அது வந்து பொலிட்டிக்கல் டிசிஷன். கவர்மெண்ட் ஓகே நீங்க கிராஸ் பண்ணுங்கன்னா நாங்க வார் ஸ்டார்ட் அப்படின்னா. ஏன் சார் இப்ப இப்ப எல்லாம் ரெடியா தான் தமிழ்நாட்டுல இருக்கோம். நடக்குது, நம்ம மெட்ராஸ் ரீஜன்ல அவங்க அவங்களோட சேர்ந்து நம்ம இந்தியன் ஆர்மி வந்து ஏதாவது பண்ணுவாங்களா சார் இந்த மாக் ட்ரில்ல அவங்களோட? எல்லாருமே பண்ணுவாங்க. இந்தியன் ஆர்மி கூட பண்ணிட்டு தான் இருக்கு. ஓகே சார். மத்த இதெல்லாம் சார் இப்ப இந்த இதுல நேவி ஆர் கோஸ்ட் கார்டு? எல்லாம் நேவி எல்லாமே இப்ப எல்லாருமே ரெடியா தான் இருக்கிறோம். ஓகே சார். இப்ப நாளைக்கு எல்லாருக்கும் டாஸ்க் கொடுத்துருக்கு. ஆமா ஆமா. சார் இங்க எங்கெங்கெல்லாம் பண்ணணும்ன்ற டீடைல்ஸ்லாம் வந்துருச்சா சார் இதுக்கப்புறம் தான்? அதெல்லாம் என்கிட்ட இல்ல, அது டிபார்ட்மெண்ட்ல வந்திருக்கும். ஓகே சார். ஒரு மாக் ட்ரில்க்கு வந்து மக்கள் வந்து அதை எப்படி சார் எடுத்துக்கிறது? பேனிக் ஆகாம அவங்க எப்படி எடுத்துக்கணும்? அது பேனிக் ஆகக்கூடாது, அதனாலதான் ப்ரிப்பரேஷன். ஆ ஓகே சார். இப்போ மேல இருந்து ஒரு பாம்பு கீழே விழுதுன்னா அது நம்மளுக்கு இப்ப தெரியணும். அது மாதிரி பாம்பிங் ஆகுதுன்னா நம்ம எங்க போய் ஒளிஞ்சா சேஃபா இருக்கும், அது இப்பயே நம்ம கவனித்து வச்சு வைக்கணும். ஓகே சார். ஓகே சார். ட்ரில்ஸ் எல்லாம் இப்போ லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நம்ம பேனிக் ஆகாம இருக்கணும். இப்போ நைட் டைம்லயும் நடக்கும், இது நைட் டைம்லயும் நடக்கும்போது ஃபுல்லா ஷட் டவுன் பண்ணுவாங்க. ஒரு லைட் ஓ ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். சார் இதுக்கு முன்னாடியான போர் சூழலுக்கு எதுவுமே நடந்திருக்கா சார் இது மாதிரி மக்களை தயார்படுத்துறதுக்கான மாக் ட்ரில்ஸ் வந்து கார்கில் அதுக்கு முன்னாடி? நடந்திருக்கு. கார்கில் டைம்ல அந்த அந்த ஏரியால எல்லாம் நடந்து நார்தர்ன் ஏரியாஸ்ல நடந்திருக்கு. ஓகே சார். அண்ட் ப்ரிப்பரேஷன் டைம்ல நடந்திருக்கு. ஆப்பராக்கிற அந்த பார்லிமெண்ட் அட்டாக் அப்போ கூட நம்ம ரெடி ஆகணும். இந்த மாதிரி அப்போ கூட நடந்திருக்கு.